ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்ம வினை பலன் என்பதை நான் உனக்கு காட்டுவேன். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள். இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய். உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது அதை நீ உற்று கவனி. நீ ஆன்மா. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன். இதோ உனது கர்ம வினைகள் கழிந்து போயின. மகிழ்ச்சி பாதையின் முதல் படியில் உனது காலை நீ வைத்து விட்டாய். நான் உன்னை அழைத்து செல்கிறேன். இனி நடக்கப் போகும் ஆனந்த வாழ்க்கையை பார். எனது புகழை இன்னும் நீ தீவிரமாக பாடுவாய். என் மீது நம்பிக்கை உனக்கு கூடும். நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாதப்பா. எப்போதும் உனது அருகிலேயே நான் இருக்கின்றேன். நீ ஆனந்தப்படுவதை பார்த்து நானும் உன்னை விட மகிழ்ச்சியுறப் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் குழந்தைகள் என் வார்த்தையை பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் தொடர்ந்து நடக்கும் பாதையை பின்பற்ற வேண்டும். வெளிச்சமில்லை என்றாலும் கண்கள் மூடியவுடன் மறைந்து விடுகின்றேன். நீங்கள் பாதையை காட்டச் சொன்னால் நான் உங்கள் கையை பிடித்து வழி நடத்துகிறேன். நீங்கள் எதிர்த்தாலோ அல்லது இல்லை என்று சொன்னாலோ பாதையை காட்டி விடுப்பு எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் என்னை இதயத்தால் அழைத்தால் உடனடியாக நான் உங்கள் பாதையாக மாறுவேன். எந்த சூழ்நிலையிலும் என் வாக்குறுதியை நான் தவிர்க்க மாட்டேன். என்னை நேசிப்பவர்களுக்கு நான் உறுதியாக நிற்பேன். முன்னால் நின்று என்னை தேடுபவர்களுக்கு நான் பதில் அளிக்கின்றேன். அவர்கள் என் வார்த்தைகளை கவனித்தால் அவர்களை என் பாதையில் நடத்துவேன். எப்போதும் என்னுடன் இருங்கள். என் இதயத்திற்கு நெருக்கமாக இருங்கள். உன் கையை என்னிடத்தில் வை. நான் உன் தந்தை. உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். நீ விரும்பிய வாழ்வை நீ வாழப் போகின்றாய். நான் உன்னோடு இருப்பதை நீ உணரப் போகின்றாய். உன் அழைப்பை ஏற்று உன் கவலை விலக்க நானே உன் இல்லம் தேடி வருவேன். உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகின்றது. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். இன்றாவது என் கஷ்டம் தீர்ந்து விடாதா என்று நீ ஏங்கி தவிக்கின்றாய். ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும். அது நாளையே கூட நடக்கலாம். என்மேல் நம்பிக்கையை முழுமையாக வை. விரைவில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடியும். எனதன்பு குழந்தையே, செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே உனக்கு சிறந்தது. தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி. மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். இங்கு யாரும் யாதும் நிரந்தரமில்லை. ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான். அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கின்றாய்? ஏன் என் நேரமும் அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்? உனக்கு எது வேண்டுமோ, எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு. ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே. இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து பார். உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும். என் மீது வைத்த நம்பிக்கை வீண் போகாது. உன் கவலைகளுக்கு காரணம் உன் கர்ம வினை என்றேன். நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைதான். ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம். பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ கேட்கலாம்.
இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை ஒரு பொழுதும் மறக்காதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்க தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இந்த சாயி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவார். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார். இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி வருத்தப்படாதே, அமைதியாயிரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது இல்லை. என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது. என் ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்ய போகின்றாய். எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான ஊதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. சற்று பொறுமையாக நீ இரு. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. மனம் தளராதே. உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். வாழ்வில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் என் குழந்தையே. கவலைப்படாதே, நான் என்றும் உன்னோடு இருப்பேன். உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து வைத்துவிட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டு இருக்கிறாய். பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் ஒரே அடியாக பயந்து விடுகிறாய். இதை இப்போதே விட்டுவிடு. இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் நான் உன்னை சிக்க வைத்தேன். யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய். உன் அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே குழந்தையே. அந்த காலங்கள் எல்லாம் மாறிவிட்டன. இனி உனக்கு வருவது எல்லாம் வசந்த காலமே. சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உன் வலக்கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன். நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன். இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றினேன். நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன். இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன்? நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது. மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது என்று உனக்கு தெரியுமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு வருகிறது. நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்திலேயே இருக்கின்றாய். அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு. அப்போது நீ கலக்கமடைய மாட்டாய். மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் தீர வேண்டியிருக்கிறது. நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கும். எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீ கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நான் என்றும் உனக்காக நிழலாக இருப்பேன். நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு. அனைத்திற்கும் உன் காலம் பதில் சொல்லும். உன் வெற்றி பதில் சொல்லும். முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய். நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடு. தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து. அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி உன் நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது. தீண்டவும் நான் விடமாட்டேன்.
அதற்கான பலனை அவர்களே சந்திப்பார்கள். தற்போதைய நிலையை கண்டு கலங்காதே குழந்தையே, நம்பிக்கை இழக்காதே, கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள், உனக்கு நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய். நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய். உன் வேண்டுதல்கள் பலிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே. மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். மிகப்பெரிய மாற்றம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை வரவேற்க நீ காத்திரு என் குழந்தையே. இதுவரை என் சொல் கேட்டு பொறுமை காத்த உனக்கு உன் தந்தையான நான் பெருமை சேர்க்கப் போகிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நல்லதே நடக்கும் என் குழந்தையே. உன் தூய பக்தியே உன் விதியை மாற்றும் சக்தி. நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய்? அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன். பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள். ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே. புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது. அந்த இடத்திலிருந்துதான் விருட்சமாக நீ வளரப்போகிறாய். நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே. நீ இப்படி நினைத்தால், இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும். அமைதியாயிருப்பது சிறந்தது. பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும். அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள். ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும். நிம்மதி தென்றலாய் வீசும். மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும். உன் கோபங்கள், ஆதங்கம், வருத்தங்கள், உன் எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும். அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான். அதை நீ கடைப்பிடி. உன் வாழ்வு இனிமையாகும். வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல என் குழந்தையே. அதை நீ ஒருபோதும் செய்யாதே. ஒருவர் உன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார். கேட்கவில்லை என்றால் நகர்ந்து வந்துவிடு. அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும். அதற்கு என்றைக்கும் நீ இடம் கொடுக்காதே குழந்தையே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். உன் மனமானது தடுமாறும். முன்னே செல்ல 4 படிகள் ஏறினால் பின்னே இழுக்க உன் எண்ணங்கள் உன்னை குழப்பும். மனதை ஒருமுகப்படுத்து. உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும். உன் எண்ணங்கள் புதுமையடையும். உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் உதயமாகும். உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு நகர மாட்டேன். எப்போதும் நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் குழந்தையே. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். என் தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம். ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் அவ்வப்போது என்னிடம் இருந்து உன்னை பிரித்தெடுக்கிறது. மனதை அடக்கு. அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு. அப்போது என்னுடைய லீலைகளை, நான் உனக்கு அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? ஏற்ற காலத்தில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். ஒரு முறை நன்றாக என்னை பார். கண்ணை மூடி உன் வேண்டுதலை சொல். பொறுமையோடு இரு. உன் கவலைகள் காணல் நீராகும் என் குழந்தையே. நீ வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையோடு முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே. நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக நீ செய். உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே. அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களை தொடங்கு. இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது. நீ எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது.
முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள். ஏனென்றால் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்கொள் என் குழந்தையே. ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வினை தேடு. பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாளுவதே மன உறுதியை தரும். எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகின்றது. காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும். காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய். உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி. மழைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்பு இந்த கஷ்டங்கள். உன் யுகம், உனக்கான பூமி, உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும். உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகின்றது. நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய். பயப்படாதே. உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிவேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும், உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கின்றது. அடம் பிடிக்கும்போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது. தங்கமே, உன் தந்தையான நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காக மட்டுமே இருக்கும். நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் குழந்தையே. உனக்காகவே காத்திருக்கிறேன் என் குழந்தையே. வா, என் கைகளை பற்றிக்கொள். நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு வழித்துணையாக நான் வருவேன்.